பிற அரசியல் கட்சிகளோட சேர்ந்து பிரேமலதா வந்துட்டு நான் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் முடக்கி எனக்கு வேண்டப்பட்டவங்க தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து அது இதுன்னு சீரழித்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ரம்யாங்கிற பொண்ணெல்லாம் மிரட்டியிருக்காங்க. என்ன ரம்யாங்கிற பொண்ணு மிரட்டுற அளவுக்கு அந்த பொண்ணு என்ன கட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு, இல்லை பெரிய சினிமா நடிகையா? ஏதோ அந்த பொண்ணு சின்ன சின்ன ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த பொண்ணையெல்லாம் பிடிச்சி மிரட்டியிருக்கு. என்ன அவ்வளோ பெரிய என்ன பண்ணிவிடுவீங்க? என்ன பண்ணிவிடுவீங்கன்னு கேட்குறேன். என்கிட்ட யாராவது பேசுனாக்க பழகுனாக்க என்ன பண்ணிவிடுவீங்க? ஏன் அந்த ரம்யா என்கிட்ட பேசுனாக்க அப்படியே மிரட்டி என்ன பண்ணிவிடுவீங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றத்தையும் பிடுங்கவெல்லாம் முடியாது. அவ்வளோ ஈஸியாக அவங்கள பிடுங்க விட்டுட்டு நான் உட்காந்துருக்கிறது என்னன்னா சொம்பையா? நீங்கள் எல்லாம் உட்காந்து ஆட்டி பிடுவீங்க, பிடிங்க பிடுவீங்க, நான் உட்காந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு விரல் சுற்றிட்டு இருக்க உட்காந்துருக்கு நான் ஒன்றும் சொம்பையா? நேரம் வரட்டும்னு காத்துட்ருக்கேன் பொறுமையாக. அதாவது சில விஷயங்களை பண்ணி ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன்.